ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இங்கே பாருங்கள், இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் சாம்பார் செய்யலாம். பசலிக்கீரை சாம்பார் நம்ம தோட்டத்தில் இருக்குது. தெரியுதா பாருங்கள், மேலே படர்ந்துருக்கும். இதோ இருங்க காட்டுறேன். இது கீரை, பசலிக்கீரை கீழெல்லாம் இருக்குது பாருங்கள், தெரியுதா? இது கொடி மாதிரி. அதோ மேலே போச்சா, சரின்ட்டு கீரை எடுத்தோம். சரி, பசலிக்கீரை நம்ம தோட்டத்தில் எடுத்துட்டு இப்போ என்னென்னா செரி தக்காளி பிக்கலாம். அந்த தக்காளி சின்ன சின்னதாக இருக்கும். நம்ம தோட்டத்துக்குள்ளே போகணும். செரி தக்காளி போயிட்டு இதான் நம்ம தோட்டம் தக்காளி பார்த்தீங்களா? இதோ பாருங்கள், தக்காளி அலசி போடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி இந்த தக்காளி புளிப்பு நல்லாயிருக்கும். மருத்துவ குணத்துக்கு இது நல்லது அப்படின்ட்டு இந்த தக்காளி மெடிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? அங்கெல்லாம் ஃபுல்லாக அதே பாருங்கள். நம்ம தோட்டம் வச்சு நம்ம தோட்டத்தில் என்னென்னாலும் இருக்கும். நம்ம தோட்டத்தில் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம தோட்டம் நமக்கு நிறையா நன்மைகள் அள்ளித்தரும். சந்தோஷமாக இருக்கும். அது இந்த மாதிரி வரும்பொழுது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தக்காளி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறது. தக்காளி எல்லாம் அலசும் பொழுது செம்ம அழகாயிரும், நீட்டாகிரும். இப்போ தண்ணி ஊற்று தண்ணி நம்ம ஊசில் அடிக்கும்போது தெரிச்சிருது. இந்த மாதிரி ஆயிடுது. பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள் எவ்வளோ நம்ம தோட்டத்தில் எடுத்தாச்சு. பார்த்தீங்களா? நம்ம தோட்டத்தில் பறிச்சாச்சு. நமக்கு அவ்வளோ நன்மைகள் கிடைக்கும் பாருங்கள். நமக்கு வீட்டு தோட்டம் வச்சுக்கிட்டால் நம்ம நினச்ச நேரம் பறிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.